இங்கே இருங்க 3 வண்டி இருக்குது. அது நூன் ஜாகிங்கிறதுனால நான் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான் வந்தேன். கால் பண்ணி ப்ரோ எனக்கு அது ப்ராப்பராக ஏன்னா அது கிளியராக தெரியல ப்ரோ. வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கும் காருக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க. காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்கிறது கம்மி தான். பைக்குக்கு 300 பேர் போட்டிருக்காங்க. டிக்கெட்லாம் போட்டு விட்டால் கம்மியில் தந்துடுவாங்களாமா. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபுட் அலவுன்ஸ் கிடையாது. நீங்கள் சேலரியில் வாங்க, மொபைல் நீங்கள் கொண்டு போயிருவீங்க. மேபி கம்பெனியில் தர்றது கூட வாய்ப்பு. அதுதான் நம்மளோட செகண்ட் ஆர்டர் வச்சு என்னன்னு தெரியல. அதேமாரி நான் சொல்ல மறந்துட்டேன். வேலை பார்க்குறதுனாலுமே ஒரு ஆட்டோ அது ஐடினா அந்த ஹேங்கரோட அப்ளிகேஷன் போட்டு பண்ணி தந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஏன்னா நல்ல சம்பளம் தராங்களே பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் கெடுபிடி பண்ண தான் செய்வோம். அந்த நாள் வரட்டும். ஆமாம் 3வது ஹேங்கர் ஸ்டேஷன்னா ஓகே. சேஞ்ச் அந்த தீஞ்சல் மாதிரி இதில் வந்து இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குங்க. வண்டி சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். சேனல் நான் உங்கள் ரைடர் சரியா. ஸோ குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. குட் ஆஃப்டர்நூன். ஸோ முதல்ல எல்லாட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் தயவுசெய்து. ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு நாள் கூட விடாமல் எல்லா நாளுமே வீடியோ போடுவேன்னு சொல்லி நான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் இடையில கொஞ்ச நாள் அப்படி பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். எனக்கு அப்படி இருந்துச்சு. பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் சால்வ் ஆகி இப்போ எல்லாம் பிரச்சனைலாம் கிளியர் ஆகி இப்போ நல்லா இருக்கேன். நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்து நம்ம வீடியோ போடலன்னு சொல்லி நம்ம ஸோ அதனால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பக்காவாக வீடியோ டெய்லி வந்துடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயுமே வீடியோஸ் போடலை பெருசாக. ஒரு நாள் போட்டால் அடுத்த நாள் போட முடியாத மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த நாட்களில் அழகாக எல்லாம் சரி பண்ணிடுவேன். ஸோ ஓகேங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ சவுதிலையும் குவைத்துலேயும் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப் வேகன்சி இருக்குது. ஸோ எப்படின்னா காருக்கும் பைக்குக்கும் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ, ஸோ ரொம்ப முக்கியமாக சேலரி எவ்வளோ, ரெண்டாவது ஃபுட்டு ரூமு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இதை பற்றி ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல ப்ரோ எப்படி அப்ளை பண்ணணும்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் இருக்க போது ரொம்ப பெருசாலாம் இழுத்து கஷ்டம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. இங்கே தான். ஆனால் எந்த கடன் கண்டுபிடிக்க முடியல. சரி கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா ஜாபை பற்றி என்ன பேசலை அப்படின்னா நான் இதை பற்றி நானே அதை பற்றி இன்னும் கேதர் பண்ணாமல் விட்டேங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அப்படியே அடுத்த இதாக பிரேக்கில் நின்று எவ்வளோ சேலரி அதை பற்றிலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா போன வீடியோவில் கொஞ்சம் சொதப்பி சொன்னனால பசங்க ப்ரோ ஒழுங்காக சொல்லுங்கள் ப்ரோ சேலரி எவ்வளோ ப்ரோ அப்படின்னு நான்லி. சரி ஓகே சொல்லிடுவோம் இந்த வீடியோவில் தெளிவாக அப்படின்னு. என்னப்பா கண் இப்படி கூசுது. அரபியில் ஏன்டா கொடுக்குறீங்க? டிரான்ஸ்லேட் அண்ணா அவனா இதை வாரேன்டா. ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இதுன்னா 2 இது இருக்குங்க. சரிங்களா,
ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ. ஸோ ஜூம் மீட்டிங்கில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக சென்னை போயிட்டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஏன்னா அது நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணாலே தெரிஞ்சிடும் அது எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டு, ஸோ எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா 10க்கு 10 ரூமில் இருக்கவன் கண்டிப்பாக ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் கடையை பூட்டிட்டு ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவான். ஆனால் இவங்க அப்படி ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க, நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் சைடில் இருந்தும் சரி, அஃபீஷியலாக இந்த ஃபாரினுக்கு இது அனுப்புகிறவங்க இதில் சைடில் போடா டேய் யாரில் நீலாம் இப்போ எதுக்கு இப்படி போனேன் ஒட்டி ஓ உமேனா. ஸோ அப்படி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துற உங்களுக்கு ஒரு இது இருக்காது. ஸோ நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜூம் மீட்டிங்னா கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ரிஜெக்ட் ஆனீங்களா இல்லையான்னு எப்போ தெரியும்னா செலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் தெரியும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. சென்னை தான். ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சென்னைக்கு பஸ் கிடைக்கும். ஸோ சென்னைக்கு போவீங்க சரிங்களா. இது என்னென்ன அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இந்தியன் லைசன்ஸ் மஸ்ட்டு. ஸோ ரொம்ப முக்கியம், இந்தியன் லைசன்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். சவுதி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, சவுதி 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், உடனே எடுத்துருவான்லே. ஏன்னா லைசன்ஸ் வச்சுருக்கீங்க போது எடுத்துருவான்லே. லைசன்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th ஓகே தான். ஆனால் என்ன இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வாசிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா நீங்கள் அரபி தெரியுமான்னு கேட்டால் எல்லாம் தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு அரபி நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெருசாக யாருக்கும் தெரியாதுன்னு வைங்களா. எல்லாருக்கும் இல்லை, கொஞ்சம் பேருக்கு தெரியாது. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அப்புறம் வந்துடுவான்லி எனக்கு தெரியும் அப்படின்றவான்லி. சரிங்களா. இப்போ என்னென்னா அரபி தெரிஞ்சால் ஓகே, தெரிலனாலுமே இங்கிலீஷ் கொஞ்சம் பேசையும் ரீட் பண்ணியும் தெரிஞ்சால் போதும். வாசிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவீங்க. உங்களோட செல்ஃப் இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் சொல்லுவீங்க. அப்புறம் அவர் ஏதாவது ஒரு பேராகிராஃபோ இல்லை ஏதாவது பேப்பரில் உள்ளதை வாசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதை வாசிக்க தெரியணும். ஏன்னா அது எதுக்குன்னா நம்ம ஃபோனில் வந்து இப்போ இங்கே ஆர்டர் எடுக்கும்போது கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும், அதை வாசிக்க தெரியணும். சப்போஸ் கஸ்டமர் ஏதாவது அனுப்பிவிட்டு இது மாற்றி வாங்கிட்டு வாங்க அப்படிங்கும்போது அதை நமக்கு வாசிக்க தெரியணும். ஒன்று ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம போடலான்னு பார்க்குறதுக்கும் அதை வாசிக்கணும். சரிங்களா. அதே மாதிரி எதுக்கு பேச தெரியணும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பேசணும்ல. நம்ம வந்துட்டோம், பொருள் என்கிட்ட தான் இருக்குன்னா இங்கே இருக்கேன், இந்த நான் மாடியில் இருக்கேன், அதனால் பேசிக்காக கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி அவங்க நம்மகிட்ட இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு ரிட்டன் ரீப்ளை பண்ண தரணும். அதனால தான் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ தான் 4வது ஆர்டர் எடுக்கங்க. ஸோ 2-3 இது பண்ணலன்னா பேட்டரியில் சார்ஜ் இல்லாமல் போயிட்டு, ஸோ இவ்வளோ நேரம் பவர் பேங்கில் ஃபுல் சார்ஜ் போட்டு இப்போ தான் இது 4வது ஆர்டர். ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:26 ஆகுது. இப்போ 4வது ஆர்டர் கொண்டு போய்ட்டுருக்கேன். 3.3 கிலோமீட்டர் தான். ஆனால் டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல் டிராஃபிக். போ 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 அம்மா ஜஸ்ட் மிஸ். இது நல்ல ஒரு பைக், இந்த நல்ல ஒரு ABS பிரேக்கு பிக்கப்பும் சரி எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு வண்டி கிடச்சிச்சிங்களா பக்காவாக இருக்கும் டெலிவரி ஜாப்புக்கெலாம். இங்கே நிறைய பேர் பல்சர் வச்சுருக்காங்க. பல்சர் 180 வச்சுருக்காங்க, 150யும் 180 இருக்குது. அதேமாதிரி அப்பாச்சியோட 160 அதுவும் இங்கே இருக்குது. அது நான் நேற்று தான் பார்த்தேன் அந்த வண்டி இங்கே இருக்கிறதையே. ஸோ அந்த மாதிரி வண்டியாரெல்லாம் இருந்துன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஆக்சிடென்ட் கொஞ்சம் நிறைய நடக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி வண்டி நிறைய பேர் வச்சுருந்தாங்கண்ணா. ஏன்னா அது ஸ்பீட் அதிகமாக, பசங்க சும்மாவே இப்போ இதிலே பட்டையை கலப்புறான்லி. அப்பாச்சி நம்ம சொல்லவே வேண்டாம். அப்படிங்கும்போது நிறைய சம்பவங்கள் நிறைய நடக்கும். அதனால தான் ஏதோ இந்த வண்டி ஓகே தான். இது வந்து என்ன தான் நம்ம திருக்கினாலும் பிரேக் அடித்தாலும் பெருசாக ஸ்பீடு போகாது. அப்பாச்சி பிடிக்கணும் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு அப்பாச்சி பிடிக்கும் அப்படின்னு. நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு பொறுமையாக உட்காந்து ஒரு 2 7 பாயும் குடிச்சிட்டு பொறுமையாக உட்காந்து குடிச்சு அவ்வளோத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு வந்தேன். என்ன சாப்பிட்டேன்னு உங்களுக்கு இந்த இதில் ஃபோட்டோ போடுறேன். அதுதான் இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் இப்போ நம்ம பிரியாணி நினைப்போம், நம்ம ஊர் சைடில் உள்ள பிரியாணி சாப்பிட்லான்னு நினைப்போம். ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு அது எப்படின்னா நல்லா இருக்காது.
நம்ம ஊர் பிரியாணி தான். அது இங்கே வந்து தலப்பாக்கெட் பிரியாணியோ இல்லை காலிக்கட் பிரியாணியோ இல்லைன்னா இப்போ இன்னொரு ஊர் உண்டு தம் பிரியாணியா, இல்லை தம் பிரியாணினா இவங்களோட கேரளா தம் பிரியாணின்னு ஒன்று சொன்னார். தலைசேரி தம் பிரியாணியோ ஏதோ ஒன்று, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கு இவங்களோட அந்த கப்ஸாவே நல்லாயிருக்கும். அது ஒரு 12 ரியால் தான். பிரியாணி 13 ரியால் 11 ரியாலுக்குலாம் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல கொஞ்சம் இதாக சாப்பிட்ணுன்னா 13 ரியால் பிரியாணி. அதுக்கு ஒரு கப்ஸா 12 ரியால் தான். ஜூஸும் கொடுத்துருவான்ல, 7 அப்போ பெப்சியோ மெரண்டாவோ ஏதோ ஒன்று. அதனால் அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டு, ஏன்னா டெய்லி 3 நேரம் சாப்பிட முடியாது. ஏன்னா காலையில் எந்திக்கிறது லேட்டாக தான் எந்திக்கும். காலையில் சாப்பிட முடியாது. ஒரு 11-12 மணி போல் ஒரு காஃபி குடிப்போம். காஃபியோ 2 ஸ்நாக்ஸோ ஏதோ சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 போல் சாப்பாடு இந்த ஒரு பெரிய தட்டு நிறைய சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு தான் சாப்பிடுவேன். அதனால தான் ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஃபுட் பிடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்தியன் ஃபுட்ஸு அது இந்தியன் ஃபுட்டு தான். அம்மா தான். மற்றபடி அரேபியன் ஃபுட்டா அமெரிக்கன் ஃபுட்டான்னு பார்த்தா ஐ லைக் அமெரிக்கன் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி தான். பர்கரு, சாண்ட்விச்லாம் அமெரிக்கன் ஃபுட் கிடையாதுங்க. சாண்ட்விச் வேறு கண்ட்ரியோட ஃபுட்டு. அமெரிக்கனோட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்கர், அப்புறம் டோஸ்ட் ப்ரெட்டு, அப்புறம் பாயில் பொட்டேட்டோ, அப்புறம் எக்கு, இந்த மாதிரி ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வாங்குறோங்க. பேனியர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓ அண்ணா ஒன்று இருக்குங்க. இது நிறைய நிற்கி. என்னடா இது, அங்கே 2 நிற்கி, இங்கே 3 நிற்கி. ஸோ மொத்தம் 5 நிற்கிங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இங்கே பிஎம்டபிள்யூவில் அது இவ்வளோ பெரிய வண்டி இங்கே இப்போ தான் பார்க்குறேன். ஜிஎஸில் பார்க்குறது சூப்பராக இருக்கலாம். வாங்குறோங்க, ஒரு நாள் வாங்குகிறோம். இவனை வாங்குவேனான்னு கேட்டால் தெரியாது. நான் இவனை வாங்குற அளவுக்கு நான் அந்த காசை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நான் இவனோட தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, 310 GS 310 அட்வென்ச்சர். ஸோ அவனை வாங்குவேன். ஏன்னா இவனை வாங்குறது ஒரு 28 lakhs நினைக்கிறேன். இவனை நான் வாங்குறத விட இவன் தம்பியை நான் வாங்கினேன்னா அது இந்த காசை வச்சு நான் ஊர் சுற்றுவேன். சரிங்களா? நான் அவ்வளோ காசு கொடுக்குறோன்னா அதுக்கேற்றால அங்கே ஒரு அதுக்கேற்றால அது ஒரு இது இருக்கும், விஷயம் இருக்கும். பட் இருந்தாலும் என்னால் அந்த ஹேண்டில் பண்ண முடியாது. 2 விஷயம் இருக்குது. ஹைட்டு, ஹேண்டிலிங். கீழே சரிஞ்சு விழுந்தாலும் என்னால் தூக்க முடியாது. ஸோ அதனால் எலிக்கு என்னது பிடிக்கும், எலியால் என்ன முடியுமோ அது முடியாது. எலிக்கேற்ற எல்லூருண்டம்பாங்களா, ஏழைக்கேற்ற எல்லூருறவங்க. கூட்டு வச்சுட்டு அழகாக இருக்கடா அப்படின்னு அவங்களே கேட்டுக்கிட்டாங்க. நான் அழகாக இருக்கேனா நீ சொல்லு அப்படின்னு. நல்லா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னப்பா பண கஷ்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாட்டை பற்றி இல்லைப்பா. அந்த வண்டி மட்டும் தான் அதிருது. ஃபுல்லாக ஊப்பரை போட்டு அடித்தவன் விட்டுருங்க. அந்த மாதிரி போட்டு சவுண்டு வருது. ஸோ இன்றைக்கி என்னோட பெரிய மிஸ்டேக். ஸோ அடுத்தவங்க நம்பாத, ஒன்றை நீயே நம்பு அப்படிங்கிற ஒரு பாடமும் அப்படி ஒரு மெசேஜும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நான் என்னோடய வீடியோவில் தாரேன். ஸோ என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்பணும், அடுத்தவங்களை நம்பாதீங்க. ஸோ நம்பினீங்கன்னா இன்றைக்கி 0 ஆயிடுவீங்க. ஸோ தயவுசெய்து உங்களை நீங்கள் நம்புங்க, அடுத்தவங்களை நம்பி எதுவும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அது 0 தான். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுவும் கரெக்டாக இன்றைக்கி சொல்லியிருக்கேன். 12க்கு 12 ஆர்டர் இன்றைக்கி. 12 மணி நேரம் மேலே 12 மணி நேரம் ஆர்டர். ஸோ யாரையும் நம்பாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஒரு 15 ஆர்டருக்கு மேலே எடுத்திருப்பேன். சில பேர்களை நம்பினேன், கைவிடப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். சரி மக்களே, ஸோ அடுத்த வீடியோவில் நாளைக்கு ஒரு வீடியோவில் செம்மையாக அவங்கள மீட் பண்ணுவோம். ஸோ என்னடா ஜாபை பற்றி போடவே இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் ஜாபை பற்றி போடல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தரமான ஜாபோடு வரும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரமான ஜாபோட, தரமான சேலரியோட 50,000 ரூபாலேருந்து 80,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர வீடியோவில் வரோம்.